வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு மிகவும் ஒரு கொடிய டிசீஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். கொரோனா ஃபேமிலியை சேர்ந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான். ஸோ இந்த வைரஸ் காரணமாக நம்மளுக்கு வந்து 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது காலேஜ் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து லீவ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் என்ஜாய் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி அவங்க வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் வெளில போகிற மாதிரி இருந்தீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கை வழியாக தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த வைரஸ் எல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போகுது. ஸோ நீங்கள் ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட பர்சனல் சேஃப்டிக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கும் எதுவும் பரவாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சிக்கிறது வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோக்கு முன்னாடி இன்க்ளூட் பண்ணேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ற மூலமாக இது வரும் அப்படிங்கிற ஒரு பொய்யான வதந்தி வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். பிகாஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால இது கன்ஃபார்மாக வராது. ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனால வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து இது மூலமாக ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது. பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரியலைன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டாபிக் உள்ள போயிடுவோம். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம சிபியூக்குள்ளே இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆகட்டும், படமாகட்டும், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கு. ஸோ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டர் இன்எஃபிஷியன்ட் வேலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறையவே அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியல. அதனால தான் இந்த வீடியோ ஒன்று நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணால் ஒருத்தர் வந்து கேட்டும் இருந்தார் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன அதில் அட்வான்ஸ்டான ஒரு டிவைஸ், எது வந்து ஸ்பீடாக இருக்கும், எது ப்ரைஸு, எது எஃபிஷியன்ட், அந்த மாதிரி எல்லா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற HDD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HDD வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸில் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா SSD அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் M.2 Nvme SSD அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைப்ரிட் டிரைவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா SSDயும் HDDயும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவர். ஸோ இந்த 4 வெரைட்டி தான் இப்போ வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால நம்ம வந்து ஃப்ளாஷ் டிரைவ் அதை பற்றிலாம் நம்ம வந்து சொல்லலை. ஸோ இன்டர்னலாக இது 4 தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கரண்ட்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து HDD பற்றி பார்த்துடலாம். HDDனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் HDD அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோம். ஸோ இந்த HDDனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் கம்மியான ப்ரைஸில் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3000 ரூபாய் அப்படிங்கிற ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்திருக்கு. 3000 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 TB, அதாவது 1024 GB வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நிறையா ஃபேமஸான கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. Seagate அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான கம்பெனி. Seagateலேருந்து பேரகூடா அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த HDD அப்படின்னு கூப்பிடுறோம் நம்ம. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை வாங்குவீங்க. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும் கம்மியான ப்ரைஸ்க்கு, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நம்ம லிஸ்ட்லேயே இந்த ஒரு டிவைஸ் தான் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ், நிறைய ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெறும் 3000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 1 TB கிடைக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டேன். இது மூலமாக நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபைல்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், படம் ஆகட்டும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற 4த்துலேயும் இதோட ஸ்பீடு தான் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா, அதாவது HDD வாங்கினீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காது. பழசு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்லோவாக இருக்கும். புதுசெல்லாம் ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணி விட்டுருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த HDD எது வந்து ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டிஸ்க் வந்து எப்பயுமே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உள்ள உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஒர்க் பண்ணும்போது அது காது வச்சு கேட்டிங்கன்னா அதில் வந்து சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டு காரணம் வந்து அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிறது தான். இந்த டிஸ்கோட ரொட்டேஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5000 RPMனு ஒரு டிவைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
7200 RPMல நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த 2 ஹார்ட் டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நார்மல் தான், பட் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் 7200 RPM அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக வந்து 1TBயில் வந்து 7200 RPM கிடைக்கிறது கஷ்டம், 5000 தான் கிடைக்கும். லேப்டாப்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000 RPM தான், பிகாஸ் டிரைவர் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5000 RPM இருக்கிற HDD தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7200 RPM வரைக்கும் வாங்கலாம். ஸோ இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். விண்டோஸ் வந்து பூட் பண்ண முடியும் இதில் வந்து, அதாவது ஸ்டோர் பண்ணி பூட் பண்ணிங்கன்னா, அதாவது ஆன் பண்ணிங்கன்னா விண்டோஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 செகண்ட் வரைக்கும் ஆகும் ஆனவை. ஸோ வந்து நம்ம வரிசையில் இதுதான் ஸ்லோன்னு சொல்லிட்டேன், பட் ரொம்ப வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்லோவாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் தரும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற ரொட்டேஷன் ஆகிற டிஸ்கில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இதோட ஸ்லோனஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் இது வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து லார்ஜ் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்மி ப்ரைஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டான ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து SSD இருக்குது. ஸோ SSDயும் HDDயும் ஒரே சிஸ்டமில் போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். பிகாஸ் SSD வந்து கம்மி ஸ்டோரேஜ் தான் இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து SSD வந்து நீங்கள் விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிறதுக்கு, அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்குலாம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் SSD ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லார்ஜ் டிஸ்க் ஸ்டோர் பண்ணலாம் வந்து நம்மளுக்கு வந்து HDD யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரே சிஸ்டமில் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போட்டுட்டு நீங்கள் வந்து SSDயில் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரைமரி டிவைஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதில் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ SSDனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் SSD. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவில் எதனால ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்மூவபிள் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இம்மூவபிள் பார்ட்ஸ்னால் எதுவுமே வந்து அதில் சொன்ன முன்னாடியே டிஸ்க் வந்து உள்ளே இருக்கும், ரொட்டேட் ஆகும் அப்படின்ட்டு. இதில் வந்து எந்த டைப் ஆஃப் ரொட்டேட்டிங் டிஸ்க்கும் இருக்காது, இதில் RPM எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பென்ட்ரைவில் என்ன மெத்தடில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் இந்த SSDலையும் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் இந்த SSDலாம் ரொம்பவே ப்ரைஸியாக இருக்குது. இந்த SSD பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு ஹார்ட் கூட 3 மடங்கு அதிக வேகத்தில் வந்து ஸ்டோர் ஆகும் இந்த விஷயங்கள்லாம், அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு நார்மல் ஹார்ட் டிஸ்க் 30 செகண்ட்ஸ் ஆகும் பூட் ஆகிறதுக்கு, விண்டோஸ் ஆன் ஆகிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இதில் SSDயில் போட்டிங்கன்னா 10 செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் லோட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பீடாக கூட லோட் பண்ணும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் தரப்புலேருந்து வர 960 EVO அப்படிங்கிற SSD தான். பட் அதெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஒரு 250 GB வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் டிஃபரன்ஸ். நார்மல் SSD, அதாவது மற்ற கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற SSDயோட நம்மளுக்கு வந்து 3000 4000 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ பேசிக்கான ஒரு SSD வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 GB உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1600 இருக்குது. நம்மளுக்கு 120 GB ஸ்டோரேஜ் கிங்ஸ்டோன் அந்த மாதிரி கம்பெனிலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக ஒரு பேசிக்கான நீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணும். ஸோ ஸ்பீடும் நல்லா தான் இருக்கும். பட் வந்து சாம்சங் அளவுக்கு இருக்காது, பிகாஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமான SSDs அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்மலான SSD வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு 2400 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 250 GB SSD வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M.2 Nvme SSD அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்ன இது M.2 Nvme SSD சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.2 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மதர் போர்டில் டேரெக்டாக அட்டாச் பண்ணுற ஒரு SSD அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த SSD ஆகட்டும் இல்லை HDD ஆகட்டும் நம்மளுக்கு வந்து கேபிள் மூலமாக மதர் போர்டில் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த SATA கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக தான் நம்ம வந்து SATA போர்ட் கூட அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ இந்த M.2 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் கேபிள் மூலமாக அட்டாச் பண்ண மாட்டீங்க, வெறும் சிப் மாதிரி இருக்கும், டேரெக்டாக உங்கள் மதர் போர்ட்லேயே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த M.2 Nvme SSD எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் SSDயோட ஒரு 2-3% வந்து ஸ்பீடாகவே இருக்கும். பிகாஸ் டேரெக்டாக நம்ம வந்து மதர் போர்ட்லேயே ஆக்சஸ் பண்ணுறதுனால இன்னமும் வந்து ஒரு எனர்ஜியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து SSDக்கு போகிறதா M.2 போகிறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக M.2 வாங்கலாம். பட் வந்து நார்மல் கம்பெனிலாம் வாங்கினீங்கன்னா SSDயும் M.2ம் ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். பட் நீங்கள் M.2 Nvme SSDன்னு ஒரு டைப் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா SSDயோட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இந்த M.2 Nvme SSD பார்த்தீங்கன்னா SSDயோட ரொம்ப ஒரு ப்ரைஸியான ஒரு விஷயம். சாம்சங்கில் தரப்பில் இதுவும் இருக்குது. 860 EVO
EVO ப்ளஸ், அது மட்டும் இல்லாமல் 960 அப்படிங்கிற வேரியன்ட் இருக்குது. ஸோ ஒரு 500 GB SSD, அதாவது M.2 SSD பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற நம்மளுக்கு ஹைப்ரிட் டிரைவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹைப்ரிட் டிரைவ்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து SSDயும் HDDயும் கம்பைன் பண்ணது தான் ஹைப்ரிட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் டிரைவ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீகேட்டில் இருந்து ஃபயர் கோடா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சீகேட்டுங்கிறது ஒரு கம்பெனி, அதில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் கோடா. அந்த ஃபயர் கோடா 1 TB ஹார்ட் டிஸ்கோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைப்ரிட் ஹார்ட் டிஸ்கோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6,000 ரூபாய் கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட டபுள் த ப்ரைஸ் ஆஃப் HDD. அதே மாதிரி ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலான HDDயோட ஒரு 2 மடங்கு ஸ்பீடாக இருக்கும். பட் SSDயோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி HDDயோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இன்பிட்வீன், அதாவது பூட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து ஒரு 15 செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SSDயோட கம்மியான ஸ்பீடு, பட் HDDயோட அதிகமான ஸ்பீட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன் நான், அதுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமர், அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த டைப் வந்து நிறைய பேர்னால யூஸ் பண்ணப்படுறதில்லை, பட் சில பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இந்த 4த்துலேயுமே ஓவராலாக எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் வைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.2 தான் ஆப்வியஸாக பெஸ்ட்டாக இருக்கும். M.2 Nvme SSD, அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு ப்ரைஸியான ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸ் வகையில் நம்மளுக்கு பார்க்கும்போது HDD, அதாவது ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே திக்காக பல்கியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து SSDயும் வேணும் HDDயும் வேணும்னா நீங்கள் ஹைப்ரிடுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து SSDயும் வாங்கி போட்டுக்கலாம், HDDயும் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSD ஒரு 2,400 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு ஒரு 250 GB வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் விண்டோஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். HDD வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபைல்ஸ், பெரிய பெரிய லார்ஜ் ஃபைல்ஸ், படம் ஏதாவது பார்க்கணும்னா அது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரே சிஸ்டமில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை தவிர்த்து இப்போ ஒரு புது டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டைன் மெமரி அப்படின்னு ஒன்று இன்டர்லேருந்து விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்டைன் மெமரிலாம் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 16 GB நம்மளுக்கு வந்து 3,000 ரூபாய் கிட்ட வருது. பட் ஆப்டைன் டிரைவ் மோஸ்ட்டாக நிறைய பேர்னால யூஸ் பண்ணப்படல. விடும்போது ஒரு முக்கியமான ஒரு ஹைப்பான ஒரு விஷயமா இருந்தது. பட் விட்டு நம்மளுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த ஆப்டைன் டிரைவ்லாம் எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸர் 8th gen இல்லை 9th gen ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்டைன் டிரைவ் யூஸ் ஆகும். இந்த ஆப்டைன் டிரைவ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட HDD, அதாவது சாலிட் ஸ்டேட் டிரைவ், நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட ஸ்பீடை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது கேட்ச் மெமரின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த கேட்ச் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த கேட்ச் மெமரியோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சில அல்காரிதம் மூலமாக நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஆக்கி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நிறைய பேரால் இப்போ யூஸ் பண்ணப்படுறதில்ல. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான வே கிடையாது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டஃபாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் SSD போட்டு விண்டோஸ் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்டைன் டிரைவ் வந்து உங்கள் SSDக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு டிரைவுக்கு தான் ஒர்க் ஆகும். எதில் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிரைவுக்கு மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாத்த பற்றியும் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோவில், எது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. எதாவது மறந்துருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இது ஓவராலாக வந்து பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லிட்டோம், SSDயும் HDDயும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஹைப்ரிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கம்பைன் ஆகி தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எங்கேயும் ஸ்டேட் பண்ணல எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், அதாவது எவ்வளோ வந்து SSD மெமரி இருக்கும், எவ்வளோ HDD மெமரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எங்கேயுமே ஸ்டேட் பண்ணல. ஸோ நான் வந்து சொல்லிட்டேன், SSDயும் HDDயும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டான ஒரு விதமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஹைப்ரிட் டிரைவுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் ஹைப்ரிட் டிரைவ் யூஸ் பண்ணதில்லை. அதை பற்றி கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தேன். பட் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எவ்வளோ SSD மெமரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி HDD மெமரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பைன்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி தான், ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஓரளவுக்கு ஸ்பீடை நீங்கள் வந்து ஏன் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து SSD போட்டு உங்களுக்கு முக்கியமான டிவைசஸ்லாம் ஃபுல் ஸ்பீடு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த லார்ஜ் டேட்டாஸ்லாம் இருக்குது அதை வந்து HDD ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசித்தேன். பட் இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்கிற HDDலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பீடில் தான் வருது நம்மளுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SSDயும் HDDயும் கம்பைன் பண்ணி தான் யூஸ்
யூஸ் பண்ணுறேன். ஸோ HDDயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 MBps வரைக்கும் தாராளமாக ரைட்டிங் ஸ்பீடு வந்து கிடைக்குது. டேரெக்டாக நீங்கள் SSDலேருந்து ஏதாவது காப்பி பண்ணும்போது என்னோட SSDயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 230லேருந்து 500 MBps வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டோன்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிங்ஸ்டோனில் வந்து நம்மளுக்கு வந்து 250 MB/s வந்து காப்பி ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து சாம்சங் அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக 400-500 கிட்ட வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி பென்ட்ரைவ்ஸ்லேருந்து காப்பி பண்ணும்போது அந்த பென்ட்ரைவோட ஸ்பீடு பொறுத்து தான் உங்களுக்கு காப்பிங் ரேட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் சொருவும் போது நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீட் பென்ட்ரைவாக இருந்தால் 3.0 போர்ட்டுன்னு இருக்கும். அதில் சொருவி டெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்னு தெரியும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வந்து கன்ஃபார்மாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ஒரு வேறு ஏதாவது விஷயங்களாக இருந்தால் நான் வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.